Hello everyone, welcome to Anbu Thozhigal vlogs. Hello friends, இப்போ நம்ம கல்யாண வீட்டு கோஸ் கேரட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான பொருள் என்ன பார்த்தோம்னா 1 கப் கோஸ் பொடியாக நறுக்கியிருக்கேன், 1/2 கப் கேரட் பொடியாக நறுக்கியிருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், 4-5 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், ஒரு 10 கருவேப்பிலை இலைகள், கொஞ்சம் போல் தேங்காய் துருவல். இப்போது என்ன செய்யணும்னா இந்த பொடி பொடியாக நறுக்கி வச்ச கேரட்டை குக்கரில் சேர்த்துக்கணும். அப்புறமா இந்த கோஸையும் சேர்த்துக்கணும். தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது, தண்ணி சுத்தமாக வடிச்சிட்டு சேர்த்துக்கணும். இப்போது இதில் தண்ணி சேர்த்துக்கணும். 1/4 டம்ளருக்கும் குறைவாக தான் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போது இந்த குக்கரை விசில் போட்டு மூடி 2 விசில் வர வரைக்கும் காய்கறியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா 2 விசில் வச்சு காய்கறியை வேக வச்சு எடுத்தாச்சு. இப்படி தான் ட்ரையாக வேகணும். இப்போது இதை எப்படி தாளிக்கலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு அது ஹீட்டான பிறகு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகணும். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது இதில் 1/4 ஸ்பூன் கடுகு நல்லா வெடித்த உடனே ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/4 ஸ்பூன் ஜீரகத்தை நம்ம சேர்த்துக்கணும். இப்போது கடுகு சீரகம் பொரிஞ்சு உளுத்தம்பருப்பு செவந்த உடனே நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கணும். வெங்காயத்தை வதக்கணும், ரொம்ப வதக்கிடக்கூடாது, கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போது இதில் வெட்டி வச்ச பச்சை மிளகாய்களை சேர்த்துக்கணும், கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கணும். போட்டு நல்லா வதக்கணும். இப்போது வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருந்த கோஸ் கேரட் இது ரெண்டுத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த கோஸ் கேரட்டை நம்ம நல்லா வதக்கணும். ரொம்பவும் வதக்கிடக்கூடாது, மீடியம் லெவலில் வதக்கினா போதும். இப்போ இந்த காய்கறி நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த காய்கறிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். நம்ம உப்பை இந்த ஸ்டேஜில் மட்டும்தான் சேர்க்கணும். வேக வைக்கும் போது உப்பு சேர்க்கக்கூடாது. ஏன்னா காய்கறி தண்ணி விட்டு சொத இருக்கிற மாதிரி ஆயிடும். இப்போது நம்ம பொரியல் ஆல்மோஸ்ட் தயாராகிடுச்சுங்க. இப்போது நம்ம துருவி வச்ச தேங்காய் துருவலை இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட் வதக்கினா போதும். இப்போ வதக்க வேண்டிய அவசியம். எவ்வளோ அழகாக பொரியல் தயாராகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம இதை இப்போ சர்வ் பண்ணிடலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கல்யாண வீட்டு கோஸ் கேரட் பொரியல் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.